எந்த குடியும் எந்த குடிக்கும் தாழ்ந்ததில்லை, எந்த குடியும் எந்த குடிக்கும் உயர்ந்ததும் இல்லை, எல்லா குடியும் சமம். இத பேசுங்கன்னா வாயே திறக்கிறது இல்ல, வாயே திறக்கிறது இல்ல. எல்லா குடியும் சமம் சொல்வதற்கு என்ன தயக்கம்? குடின்னு பேசினா அது குடினாவே சாதி தாங்க, குடினாவே சாதி தாங்க. அவர் சாதி யார் கொண்டு வந்தா? பிராமணர்கள் கொண்டு வந்தாங்க. இதுதான் கதை. இந்த கதை தான் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். பிராமணர் இன்று முதல் நீங்க எல்லாம் பறையர்கள், இன்று முதல் நீங்க எல்லாம் மன்னியர்கள், இன்று முதல் நீங்க எல்லாம் கோணார்கள், இன்று முதல் நீங்க எல்லாம் உடையார்கள் சொன்னாங்களா? அப்ப பிராமணர்களுக்கு முன்னாடி இந்த குடிகள்லாம் இல்லையா? அப்ப பிராமணருக்கு முன்னாடி தொல்காப்பியம் கிடையாதா? பிராமணருக்கு முன்னாடி தமிழினம் கிடையாதா? பிராமணருக்கு முன்னாடி தமிழர்கள் தொழிலே செய்யலையா? பிராமணருக்கு முன்னாடி தமிழ் எல்லாம் குரங்கா உட்காந்துட்டு இருந்தானா? பிராமணன் வந்தான் கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளுக்கு இல்ல 3000 ஆண்டுகளுக்கு முந்தைய காலகட்டத்தில் பிராமணன் ஆரியனாக வந்தான். அதுல மாற்றுக்கிறது கிடையாது. இன்னைக்கு மரபு ரீதியாக மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏ மூலியமாக அவர்கள் வந்தவர்கள் என்பது உறுதியாக்கப்பட்டு விட்டது. மாற்று கருத்து இல்ல. இட்ஸ் நாட் எ தியரி, இட்ஸ் எ ஃபேக்ட். எங்கிருந்தாலும் எங்கெல்லாம் மனிதன் வேட்டையாடணும், என்னைக்கு ஒரு பசிக்குது எனக்கு, நான் போய் ஒரு மான வேட்டையாட போறேன், என்னைக்கு அவன் வில்லையோ வேலையோ தூக்குனாலும் அன்னைக்கே அவன் வேட்டுவ குடி ஆயிட்டான். அவன் வேட்டுவ குடிதான். மொழி மாறலாம், ஆனா எல்லா பக்கம் வேட்டுவ குடிகள் இருந்தது. குடி உருவாகி விட்டது. குடி என்பது தொழில் வழியாக மனித நாகரிகத்துடைய ஒரு வளர்ச்சி. இது ஒரு ஹிஸ்டரி, இது ஒரு அட்ரஸ், நமக்கான ஒரு அட்ரஸ், முகவரி. அதற்காக இதில் பெருமைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. இதில் வரலாற்றை தெரிந்து கொள்வதுதான். ஏன்னா உன்னுடைய வரலாறை நாம் இழந்தோம் என்றால் நமக்கான அரசியலை நம்ம உணர முடியாது.